Hey hi guys and welcome back our next force. நீங்கள் இன்னும் நம்ம ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலன்னா உடனே அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம ஆர் நெக்ஸ்ட் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காட்ஸிலா எக்ஸ் காங். இந்த எக்ஸை தூக்கிடலாம். இந்த நியூ எம்பையர் வர படத்தில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக நான் காத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் இது எதுக்கெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த காட்ஸிலா அண்ட் காங்கோட அந்த மீட்டப். ஆல்ரெடி இந்த பழைய படத்தில் வந்து லாஸ்ட் படத்தில் வந்து ஒரு டீசெண்டாக 2 பேரும் ஒரு தொலைவில் நின்று ஒரு தலையை ஷேக் பண்ணிட்டு அப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையில் போயிடுவாங்க. இந்த படத்தில் எந்த காரணத்துக்காக திருப்பி இந்த 2 மான்ஸ்டர்ஸ் ஜாயின் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருக்குது. காஜ்லா ஹெல்ப்பை தேடி காங் வருதா, காங்கோட ஹெல்ப்பை தேடி காஜ்லா வருதான்னு தெரியல. ஆனால் 2 பேரும் சேர்ந்தால்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு புஷ் பண்ணி அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ற மாதிரி காமிச்சு ஒரு கிளைமேக்ஸ் பேங்கரோட முடிக்கலாம். எனக்கு அதுதான் தோணுது. அண்ட் காட்ஸ்லா காங்க மீட் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் செம்ம எப்பிக்காக இருந்தால்தான் இந்த படம் ஒரு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட 2 மிகப்பெரிய தூண் அவங்க சும்மா அப்படியே ஜாயின் ஆனால் நல்லா இருக்காது, ஆஸ் யூஷுவல் லைக் தட். அண்ட் அதுக்கு அடுத்ததாக காங் மாத்ராவை மீட் பண்ணால் என்ன ஒரு ரியாக்ஷன் அது கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அதிசயம்தான். ஏன்னா மாத்ராங்கிறது அது வந்து தன்னுடைய முட்டையை விட்டுட்டு அந்த முட்டைக்குள்ளே அதோட நினைவுகளையும் செலுத்திடும். அதாவது அதோட முட்டையில் அதுவே உயிர் வாழ்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. தன்னோட குழந்தையில் தன்னுடைய அறிவே அதோட நினைவுகளும் இருக்கும் போது கிட்டத்தட்ட தானே திருப்பி உயிர் பிறக்கிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மான்ஸ்டர் தான் மாத்ரா. மாத்ரா பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் மான்ஸ்டர் படத்தில் இறந்துருக்கும். ஆனால் அதோட போஸ்ட் கிரெடிட் சீனில் அதோட முட்டையை எங்கேயோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அது திருப்பி வரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காங் மாத்ராவை மீட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குங்கிறதும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு காங்கோட ஸ்பீஷியஸை காட்டுறாங்க. அது ஃப்ளாஷ்பேக்காக இல்லை கரண்ட்டில் நடக்குதான்னு தெரியல. கரண்ட்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஃப்ளாஷ்பேக்காக இருக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜை பேசுவாங்க. இங்கிலீஷ் கிடையாது. அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியலை. ஸ்கார் கிங்கும் அவங்கள வந்து அடிமை மாதிரி நடத்திட்டுருக்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். அண்டு ஹேலோ எர்த்தை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. நிறைய மான்ஸ்டர்ஸ் இந்த படத்தில் அதிகமாக இருக்கும். ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ஷன் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியூமன்ஸும் பின்னாடியே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். பின்னாடியே ஹேலோ எர்த்தை சுற்றி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பின்னாடியே வராங்க. ஸோ ஹேலோ எர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள், மான்ஸ்டர்ஸ் அண்டு நிறைய விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், ஸ்கார் கிங் வந்து கட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய மான்ஸ்டரில் இன்னொரு ஒரு மான்ஸ்டர் தான் ஷீமோ. ஷீமோ ஹேஸ் அ எபிலிட்டி டு ஃப்ரோஸ். ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் செகண்டில் தன்னோட வாய்க்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ரேஸால் ஃப்ரோஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட காஜ்லா மாதிரியே தான். ஆனால் இது வந்து எனிமீஸை ஃப்ரோசன் ஆக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர் இந்த படத்தில் ஒரு ஆன்டகனிஸ்டாக வருது. அது வந்து ஸ்கார் கிங்கோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஷீமோங்கிற கேரக்டர் சும்மா ஒரு படத்துக்கு ஒரு வில்லனை உருவாக்குவோங்கிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த ஷீமோங்கிற கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் இதுக்கு முன்னாடியே இதோட ஆரிஜினை வந்து கிங் ஆஃப் மான்ஸ்டர் படத்தில் போய் சொருகுறாங்க. அந்த படத்தில் கிடோரா அப்படிங்கிற அந்த கேரக்டர் எப்படி ஃப்ரோஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியோடு இதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி ஷீமோ வர்சஸ் கிடோராக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான தனி வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம ஆர்நெக்ஸ்ட் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக நான் போட்டிருக்கிற அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லையும் தரேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்கமிங் மான்ஸ்டர் வர்ஸை சுற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபோர்ஸில் இணையுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.